அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப சிரமமான நேரம். நானே உட்கார்ந்துருக்கும்போது தூக்கம் அப்படி என்ன செய்யுது, கண்ணை சொக்குது. நம்மளை மாதிரி ஆளுங்க பேசும்போது கூட கொஞ்சம் தூக்கம் என்ன செய்யும், வரத்தான் செய்யும். கொஞ்சம் சமாளித்து கொஞ்சம் கவனமாக இருங்க. அதான் போதுமா. ஏதாவது டீ குடிக்கிறீங்களா? சரி. ரொம்ப தூக்கம் வந்தால் முகத்தை கழுவிக்கிடுங்க. சரி. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே வான்மறையை போற்றுவோம், வாழ்வியலாக்குவோம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் திருமறை குர்ஆனை நாம் உயர்வாக மதிக்கின்றோம், போற்றுகின்றோம் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. திருமறை குர்ஆனை நாம் உயர்வாக மதிக்கின்ற காரணத்தினால்தான் நம்முடைய வீடுகளில் மற்ற எந்த நூல்களின் மீதும் வைக்காத ஒரு மரியாதையை நாம் திருமறை குர்ஆன் மீது வைத்திருக்கின்றோம். அதை நாம் பாதுகாப்பாக நம்முடைய வீடுகளில் உயர்வான இடத்திலே வைத்திருக்கின்றோம். திருமறை குர்ஆனை போற்றுவோம் என்பது இந்த கருத்தில் தரப்பட்ட ஒரு தலைப்பு அல்ல. திருமறை குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டக்கூடிய வான்மறையை தந்திருக்கின்றான், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு திருமறையை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த திருமறை நமது இம்மை வாழ்விற்கும் மறுமை வாழ்க்கைக்கும் வழிகாட்டக்கூடிய திருமறை என்பதை போற்றி அதை நம்முடைய வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் வான்மறையை போற்றுவோம், வாழ்வியல் ஆக்குவோம் என்ற தலைப்பினுடைய நோக்கமாகும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திற்கு வந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, மாமினல் அன்பியாய் நபியும் இல்லா ஊத்தியமா மிஸ்லஹு ஆமன அலைஹில் பஷர். எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அந்த நபி அனுப்பப்பட்ட காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் நம்பிக்கை கொள்வதற்காக அந்த நபிமார்களுக்கு அற்புதங்கள் கொடுக்கப்பட்டது. நூஹ் நபி வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு கப்பலை அற்புதமாக கொடுத்தான். பல்வேறு நபிமார்களுக்கு அல்லாஹ் ஒரு நபிக்கு ஒட்டகத்தை அற்புதமாக கொடுத்தான். மூசா நபிக்கு பல்வேறு அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்தான். கைத்தடியை அல்லாஹ் அற்புதமாக கொடுத்தான். இன்னும் பல்வேறு சான்றுகளை அவருடைய
முன்கையை தன்னுடைய அக்குள் பகுதியில் வைத்து எடுத்தால் அதிலிருந்து தெளிவான மாசற்ற ஒளி பிரகாசம் ஏற்பட்டது. இப்படி ஒரு அற்புதத்தை மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்தார். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பல்வேறு அற்புதங்களை கொடுத்தார். அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அவர்கள் இறந்தவர்களை உயிர்ப்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அவர்கள் ஊமையர்களை பேச வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அவர்கள் குஷ்ட நோயாளிகளை எல்லாம் குணப்படுத்தினார்கள். நாம் என்ன சாப்பிட்டோம், நம்முடைய வீட்டிற்குள் பெட்டிக்குள் எதை மறைத்து வைத்திருக்கிறோம் என்பதை கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவித்தார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி செய்தார்கள். இப்படி எல்லா நபிமார்களுக்கும் அற்புதங்கள் கொடுக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலே பல்வேறு அற்புதங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு சஹாபாக்கள் பார்த்தார்கள். இன்றைக்கு நாம் நம்புகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலே தம்முடைய 2 விரல்களால் சந்திரனை 2ஆக பிளந்தார்கள். திருமலை குர்ஆன் அதை பற்றி பேசுகிறது. இக்தரபத்தி ஸாஅ வன்ஷக்கல் கமர், கியாமத் நாள் நெருங்கிவிட்டது, சந்திரனும் பிளந்து விட்டது என்று அல்லாஹ் கூறுகிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு கோப்பை பாலை வைத்து 70 சஹாபாக்கள் வயிறு நிரம்பும் அளவிற்கு அவர்களுக்கு அருந்த கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இறை வல்லமையால் இந்த அற்புதங்கள் நிறைவேறியது. ஒரு தடவை பயங்கரமான பஞ்சத்தால் தண்ணீர் இல்லாமல் மக்கள் கஷ்டப்படும் பொழுது அல்லாஹ்வின் தூதருடைய கையில் இருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதை சஹாபாக்கள் பார்த்தார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலே நபிகள் நாயகத்தோடு அருகில் இருந்த சஹாபாக்கள் பார்க்கக்கூடிய வகையிலே எண்ணற்ற அற்புதங்களை நபிகள் நாயகத்திற்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆனால் கியாமத் நாள் வரை நீடித்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதம் கொடுக்கப்பட்ட ஒரு நபி இருக்கிறார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அற்புதம் என்ன? நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னமா உஅதீது வஹ்யன் அவ்ஹாஹுல்லாஹு இலைய, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அற்புதம் எல்லாம் அல்லாஹ் எனக்கு அறிவித்த இந்த இறை செய்திதான், திருமலை குர்ஆன் தான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு இறுதியாக குறிப்பிட்டார்கள், அர்ஜு அன் அகூன தாபியன் அக்ஸருஹும் தாபியன் யௌமுல் கியாமா, மறுமை நாளிலே இந்த திருமலை குர்ஆனை பின்பற்றக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆசையையும் அவர்கள் தெரியப்படுத்தினார்கள். திருமலை குர்ஆன் என்பது ஒரு அற்புதம். நீங்கள் இந்த திருமலை குர்ஆனை சிந்தித்து பார்த்தால், இன்றைய காலத்தில் வாழக்கூடிய சிந்தித்தால் இன்றைய நவீன உலகில் வாழக்கூடிய மக்களுக்கு அருளப்பட்டதை போன்று இருக்கும். ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் சிந்தித்தால் அந்த மக்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடியதை போன்று இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த திருமலை குர்ஆன் தீர்வு சொன்னது. இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் சரி, இன்னும் 1,00,000 ஆண்டுகள் ஆனாலும் சரி, இந்த உலகத்திலே திருமலை குர்ஆனை படிக்கக்கூடிய சமுதாயம் இருக்கின்ற வரை இந்த திருமலை குர்ஆன் அன்றைய காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு வேதமாக இருப்பதை பார்க்கலாம். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு தமிழ் புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அறிவுக்கு பொருந்தாத பல கருத்துக்கள் அன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கும். விளங்காத பல வாசைகள் அதை நிறைந்திருக்கும். ஆனால் திருமலை குர்ஆன் அப்படி அல்ல. அதனுடைய இலக்கிய தரத்தை பார்த்தாலும், அதனுடைய கருத்து செறிவை பார்த்தாலும், அதனுடைய மக்களை பின்பற்றக்கூடிய சொல்வதற்காக திருமலை குர்ஆன் சொல்லக்கூடிய எந்த ஒரு அடிப்படையை சிந்தித்தாலும் எல்லா விதத்திலும் மிகப்பெரிய ஒரு அற்புதமாக, மிகப்பெரிய ஒரு அறிவு களஞ்சியமாக, எல்லா பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டக்கூடியதாக, இன்னும் சொல்ல போனால் எல்லா காலத்திலும் எத்தனை கோடி பேர் சிந்தித்தாலும் புதிய புதிய ஞானங்களை தரக்கூடிய ஒரு வேதமாக திருமலை குர்ஆன் திகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு அற்புதமான ஒரு வேதம் திருமலை குர்ஆன். இந்த திருமலை குர்ஆன் எத்தகைய வாழ்வியலை விரும்புகிறது?
அல்லாஹ் கேட்கின்றான் திருமலை குர்ஆனிலே, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமதான் மாதத்தில் தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டது. இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் சொல்கின்றான், குர்ஆனுடைய முதலாவது தன்மை அல்லாஹ் சொன்னா ஹுதல் லின்னாஸ், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியது. நேர்வழியை இந்த குர்ஆன் அறிவித்து கொடுக்கும். யாருக்கு அல்லாஹ் உள்ளத்தில் ஹிதாயத்தை நாடுகிறானோ அவர் அந்த குர்ஆனுடைய பாதையில் நடப்பார்கள். வ பையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழியை தெளிவுபடுத்தும். நேர்வழி காட்டுதல் ஒன்று. நிறைய பேர் சில விஷயங்கள் செய்வாங்க. ஏன்பா செய்யற? எங்க பாட்டனார் செஞ்சாரு, முப்பாட்டனார் செஞ்சாரு, எங்க அஜ்ஜத்து செஞ்சாங்க, ஊர்ல எல்லாரும் செய்யறாங்க, அதனால நான் செய்யறேன். அது நேர்வழியா கூட இருக்கலாம். ஆனால் அது நேர்வழி என்று விளங்கி செய்வது எத்தனை பேர்? குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? நேர்வழியும் காட்டும். பையினாத்தும் மினல் ஹுதா, அது நேர்வழிதான் என்பதை தெளிவும் படுத்தும். குர்ஆன் நேர்வழிதான் என்பதை தெளிவும் படுத்தும். அதே போன்று ஒரு ஃபுர்கான், எது சரி எது பொய் என்பதை இந்த திருமறை குர்ஆன் பிரித்து காட்டும். இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் இருக்கிறோம் பாருங்க, நமக்கு சில விஷயங்கள் பட்டால் தான் புத்தி வரும் சொல்லுவோம். ஒரு தடவை ஊர்ல சில பிரச்சனைகள், பெண் குழந்தைகள் தொடர்பான சில பிரச்சனைகள், வயசுக்கு வந்த பிள்ளைங்க தொடர்பா. அப்போ ஒரு காவல்துறை அதிகாரியை சந்திக்க போகும்போது அந்த காவல்துறை அதிகாரி சொல்கிறார், ஏன்னா காவல்துறை அதிகாரி என்பவர்கள் ஏராளமான குற்ற வழக்குகளை பார்த்திருப்பார்கள், அனுபவம் பேசும். நிறைய பேர் இஸ்லாத்துக்கு எதிராக கட்டுரை எழுதுவாங்களா இல்லையா? அவங்க நிறைய அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சமுதாயத்தில் வந்து பெண்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பார்த்தவங்களுடைய முடிவு வேற மாதிரி இருக்கு. நீங்க கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, பீகார்ல இருந்தோ வடநாட்டில இருந்தோ ஒருவர் வாட்ச்மேன் வேலைக்காண்டி வர்றார். வாட்ச்மேன் வேலைக்காக வந்தவர் எங்க வேலை பார்க்கிறாரோ அங்க தன்னுடைய மனைவியை தங்க வைத்திருக்கிறார், குழந்தையை தங்க வைத்திருக்கிறார். அவருக்கு வேலை வாங்கி கொடுத்த அந்த ஒரு கொடியவர்கள் அந்த இளம்பெண்ணிடம் தவறாக நடக்க முற்படுகிறார்கள். கணவர் இருக்கிறார், கணவர் தடுக்க போகிறார், அந்த பெண்ணும் தடுக்கிறார், கணவரை கொலை செய்கிறார்கள், அந்த பெண்ணை கொலை செய்கிறார்கள், குழந்தையையும் கொலை செய்கிறார்கள், அப்படியே மூட்டையாக கட்டுகிறார்கள், தூக்கி வீசி போயிடுறாங்க. அந்த பெண்ணை யார் போய் தேடுறது? அந்த ஆணுக்கு யார் நீதி கொடுக்கிறது? ஏதோ ஒரு சில காரணங்களால் ஒரு மூட்டையில் துர்நாற்றம் வருகிறது. என்னையும் பிரிச்சு பார்க்கும்போது, என்னை அடுத்தடுத்து பார்க்கும்போது இவர் இந்த மாதிரி வடநாட்டில் வேலை வாங்கி வந்தவர், அவருடைய மனைவி அவரை தவறாக நடக்க முற்பட்டார்கள், மறுத்ததினால் கொலை செய்து மூட்டையாக கட்டிவிட்டார்கள். இந்த மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? பாதிக்கப்படுவதை வெளிச்சத்திற்கு வருவது 100% வெளிச்சத்துக்கு வரும். எங்கு பார்த்தாலும் உலகம் முழுவதும் பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆண்களால், காமுகர்களால், கயவர்களால் பல்வேறு ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். இந்த பாதிப்பை எல்லாம் ஆய்வு செஞ்சு பாருங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இப்படி பாதிக்கப்படுறாங்கல்ல. நீங்க ஒரு பத்திரிகையை படிச்சீங்கன்னா, மனைவியை கொன்ற கணவர் கைது அப்படி ஒரு செய்தி வரும். இதை யாரும் போய் ஆய்வு செய்ய மாட்டோம். என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம செய்ய மாட்டோம், ஆய்வு செய்ய மாட்டோம். ஒரு செய்தியை படிச்சு வச்சுக்கிறீங்க, கணவர் தூங்கி கொண்டு இருக்கும் போது கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனுடைய தலையில் கல்லை போட்டு கொலை செய்தால் ஒரு செய்தி வரும். நம்ம அதை அப்படி படிச்சுட்டு போயிடும். இதை யாரும் ஆய்வு செய்ய மாட்டோம். ஆனால் நீங்க ஒரு பொருட்டாக எடுத்து ஒரு வருஷத்துக்கு பத்திரிகையில் வரக்கூடிய இந்த கொலை செய்திகள், கற்பழிப்பு செய்திகள், இதையெல்லாம் நீங்க தொகுத்து பாத்தீங்க வச்சுக்கிடுங்க, ஒரு முடிவுக்கு நீங்க வருவீங்க. கண்டிப்பாக இதை தவிர வேறு எந்த முடிவையும் எடுக்க முடியாது. இதை தடுப்பதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா? ஆபாசங்களை ஒழிக்க வேண்டும். பார்க்கக்கூடாதவற்றை பார்க்கக்கூடாது. ஆண்கள் இத்தகைய ஒழுக்க மாண்புகளை பேண வேண்டும், பெண்கள் இத்தகைய ஒழுக்க மாண்புகளை பேண வேண்டும். இதெல்லாம் நமக்கு எப்போ தெரியுங்களா?
எல்லாம் பட்ட பிறகுதான் மனிதன் இத்தகைய முடிவுக்கு வருவான். அமெரிக்காவில் பென் ட்ரைம் அப்படின்னு சொல்லி இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூளை நரம்பியல் ஆராய்ச்சி நிபுணர் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் ஒரு புக்கு போட்டிருக்காரு, ஒய் பிரெயின் நீட் ஃப்ரெண்ட்ஸ், மூளைக்கு ஏன் நண்பர்கள் தேவை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புக்கு போட்டிருக்காரு. இணையதளத்தில் அவருடைய ஃபேஸ்புக்கை வாட்ஸ்அப்பை பின்தொடரக்கூடியவர்கள் மட்டுமே பல லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை பின்தொடர்றாங்க. அவர் மிகப்பெரிய ஒரு ஆய்வு செய்கிறார். நீண்ட காலம் வாழ்வதற்கு என்ன செய்யணும், நீண்ட காலம் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ஆய்வு. நீண்ட காலம் வாழ்றதுக்கு என்ன செய்ய நம்ம ஆய்வு பண்ணலாம் வேண்டாம். நம்ம குர்ஆனை படிச்சோம் வச்சுக்கிடுங்க, ஹதீஸை படிச்சோம் வச்சுக்கிடுங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, மன் சர்ரஹு ஐ யுப்ஸதலஹு ஃபி ரிஸ்கிஹி அவ் யுஸலஹு ஃபி அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. யாருக்கு பொருளாதாரம் இரண விருத்தி, பொருளாதார பரக்கத் விரிவாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, தன்னுடைய வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவர் தனது இரத்த உறவுகளை இணைத்து வாழட்டும். நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய அடிப்படை என்ன? உங்களை நீண்ட காலம் நீங்க வாழணும் விரும்புறீங்களா, இரத்த உறவுகளை செய்யுங்க, இணைத்து வாழுங்க. உங்களுக்கு பொருளாதாரம் பெறணும்னு நினைக்கிறீங்களா, இரத்த உறவுகளை என்ன செய்யுங்க, இணைத்து வாழுங்க. இரத்த உறவுகளை நீங்கள் இணைத்து வாழ்ந்தால் உங்களுடைய அல்லாஹ்வுடைய விதிப்படி உங்களுடைய வாழ்நாள் அதிகரிக்கும். அந்த பென் ட்ரைம் அப்படிங்கிற அந்த மூளை ஆராய்ச்சியாளர் ஒரு ஆய்வு செய்யறாரு. ஆய்வு செய்து பல ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட ஆய்வு செஞ்சு அவர் முடிவுக்கு வர்றாரு, இன்னைக்கு சமுதாயத்தில் யாரெல்லாம் தனிமையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மன அழுத்தம் அதிகமாகி அவங்க சீக்கிரம் மூத்தாயிடுறாங்க. எங்கெல்லாம் கணவன் மனைவி பிரச்சனை இருக்குதோ, எங்கெல்லாம் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில சிறப்பான உறவு முறை இல்லையோ, அண்ணன் தம்பி வெட்டிக்கிட்டு சாவுறாங்களோ, அண்ணன் தம்பி பகையில் இருக்கிறாங்களோ, அக்கா தங்கச்சி பகையில் இருக்கிறாங்களோ, இந்த குடும்பங்களுக்கெல்லாம் இவர்களுக்கெல்லாம் மன அழுத்தம் கூடுகிறது. இதனால் வாழ்நாள் குறைகிறது. வாழ்நாள் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் சொந்த பந்தங்களோடு, நண்பர்களோடு, சமூக உறவுகளோடு இணக்கமான வாழ்க்கை அவசியம். அது மனதுக்கு நிம்மதியை தருகிறது என்று பல்லாண்டு காலம் ஆய்வு செய்து பலருடைய குடும்பத்தை விசாரித்து பலருடைய அனுபவங்களை கேட்டு அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். என்ன முடிவுக்கு வருகிறார்? நம்முடைய வாழ்நாள் அதிகரிக்க வேண்டும் என்றால் நமக்கு சிறந்த நண்பர்கள் தேவை, உறவுகளோடு நல்ல ஒரு வாழ்க்கை தேவை, சமூகத்தோடு. பாங்க முடிந்த பிறகு உரை தொடரும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகை நேரம் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஒரு 4:30 மணிக்கு ஆரம்பமாகும். இப்போ நிகழ்ச்சி ஆரம்பமாகுது. எல்லாரும் இருக்கையில் அமருங்க, வெளியே போகாதீங்க. தொழுகைக்கான உடு செய்கிறதுல நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே போய்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அன்பிற்குரிய சகோதரர்களே, மனிதர்கள் பல்வேறு ஆய்வுகள் செஞ்சு பல துன்பங்களுக்கு உள்ளான பிறகுதான் சில முடிவுகளை அவங்க எடுக்கிறாங்க, இதுதான் சரியா வரும்னு சொல்லி. ஆனால் திருமறை குர்ஆன், அல்லாஹ் நம்மை படைத்தவன், நம்முடைய உள்ளங்களை அறிந்தவன். அந்த இறைவன், நீ என்னுடைய வேதத்தை பின்பற்றினால் போதும், நீ என்னுடைய வழிகாட்டுதலை, என்னுடைய இறை தூதருடைய வழிகாட்டுதலை பின்பற்றினால் போதும், உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா துன்பங்களிலிருந்தும் இந்த வேதம் உன்னை பாதுகாக்கும், உனக்கு சரியான பாதையை காட்டும் என்பதை திருமறை குர்ஆன் மூலமா அல்லாஹ் மனித குலத்துக்கு வழங்கி இருக்கின்றார். நான் ஆரம்பத்திலே குறிப்பிட வந்தேன். ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னார், நீங்க 10 மணிக்கு பிறகு பெண்களை வெளியே அதிகமா தனிமையில போக சொல்லாதீங்க, தனிமையாக வெளியூருக்கு போக சொல்லாதீங்க, பெண்கள் கொஞ்சம் கட்டுப்பாடாக ஆடை ஒழுக்கங்களை பேணுமா நீங்கள் சொல்லுங்கள். இது யாருடைய கூற்று தெரியுமா? பல பிரச்சனைகளை, பல பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய பல பாதிப்புகளை, பல கொடுமைகளை நேரடியாக பார்த்து அதற்குரிய விஷயங்களை எல்லாம் கேட்ட ஒரு காவல்துறை அதிகாரி. இந்த ஏசி ரூம் உட்கார்ந்து கட்டுரை எழுதுவான் பெண் சுதந்திரம் என்ற பெயரில். எப்பொழுதுமே பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி ஏன் நடக்கிறது, மனித தன்மை என்ன, மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை பற்றி எதையும் தெரியாமல் பாதுகாப்பான அறைக்குள் இருந்து கொண்டு பேசக்கூடிய பெண்களால் ஒரு பெண்ணுக்குரிய பாதுகாப்பை சொல்ல முடியாது. அவ ஏசி ரூம்ல இருப்பான், அவள் உயர்ந்த பதவியில் இருப்பாள். ஆனால் ஒரு கிராமத்தில், ஒரு குக்கிராமத்தில், ஒரு ஏழை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏழை சகோதரியை எப்படி பாதுகாப்பது என்று சிந்திப்பது இஸ்லாம். இஸ்லாம் மனிதனுடைய அறிவை பாதுகாக்கும். இஸ்லாத்துடைய எந்த சட்டத்திலையும் அறிவை கெடுக்கக்கூடிய சட்டங்கள் கிடையாது. இஸ்லாம் மனிதனுடைய மானத்தை பாதுகாக்கும். இஸ்லாம் மனித உணர்வுகளை பாதுகாக்கும். இஸ்லாம் மனிதனுடைய செல்வத்தை பாதுகாக்கும். இஸ்லாம் தான் ஒட்டுமொத்த மனித வாழ்க்கைக்கும் சரியான ஒரு வழிகாட்டுதலை திருமறை குர்ஆன் மூலமாக, அந்த திருமறை குர்ஆனுக்கு உதாரணமாக வாழ்ந்த நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை மூலமாக மனித குலத்திற்கு இஸ்லாம் தந்திருக்கிறது. அல்லாஹ் கூறுகின்றான், அஃபலா யததப்பருன குர்ஆன், அவர்கள் இந்த குர்ஆனை ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அது அவருடைய உள்ளங்களில் பூட்டுக்களா போடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், குர்ஆனை சிந்தித்து பார். வெறுமனே வாய் வார்த்தை விமர்சனம் செய்துவிட்டு போவதில்லை. திருமறை குர்ஆனுடைய சில வசனங்களை நாம் அறிவுபூர்வமாக விளக்கி விடலாம், சில வசனங்களை அனுபவபூர்வமாகத்தான் விளக்க முடியும். இஸ்லாம் கண்ணுக்கு கண். ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்குது, அநியாயம் செய்த ஒருவன் கண்ணை ஒருவன் தாக்கிவிட்டால் அவனுடைய கண் இஸ்லாமிய அரசாங்கத்தால் கண்டிக்கப்படும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், உயிருக்கு உயிர் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்கிறது. இதை அனுபவித்து பார்த்தால்தான் இதனால் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அது என்ன இஸ்லாம் கண்ணை குத்துனா கண்ணை குத்தணும் சொல்லுது. என் கண்ணை நீங்க குத்துட்டீங்கன்னா நான் உங்க கண்ணை குத்துறது இல்லை. இஸ்லாமிய அரசாங்கம் என்ன செய்யும்? நீங்க என்னுடைய கண்ணை குத்தி விட்டால் நான் இஸ்லாமிய குர்ஆன் சொன்னபடி ஆட்சி நடத்தக்கூடிய அந்த நியாயமான நீதியான ஆட்சியாளரிடம் போய் முறையிடுவேன். இவர் எனக்கு பாதிப்படுத்தி விட்டால் முறையாக விசாரணை நடத்தி குற்றவாளியில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருடைய கண் அது போன்று அவர் எனக்கு பழி செய்ததை போன்று அரசாங்கம் அவருக்கு தண்டனை கொடுக்கும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், உயிருக்கு உயிர், இப்படியெல்லாம்
இஸ்லாம் சொல்கிறது அல்லவா? இதை உட்கார்ந்து விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் ஆட்சியை ஆண்டு மக்களுடைய பாதிப்புகளை உணர்ந்து பாதிக்கப்பட்டவருடைய உணர்வுகளை அவனுக்குரிய நீதியை தெரிந்து பேசக்கூடியவர்கள் கிடையாது. அறிவு ஞானம் பெற்றவர்கள் கிடையாது. அவர்களுக்கு எந்த விதமான அறிவும் கிடையாது. சும்மா நம்ம பெரிய சமுதாயத்தில் அறிவு ஜீவன் அவங்க பட்டம் கொடுத்திருப்பாங்களே தவிர அவர்களுக்கு எந்த விதமான அறிவும் இல்லாமல் வடிகட்ட கருத்துக்களை தங்களுடைய சிந்தனையில் தாங்கி பேசுவார்கள். அதை பின்பற்றினால் சமுதாயத்திற்கு அழிவுதான், மனித சமுதாயத்திற்கு அழிவுதான். அந்த பேர் அழிவைத்தான் உலகம் முழுவதிலும் அன்றாடம் நடக்கக்கூடிய பல்வேறு பாதிப்புகள் படம் காட்டிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் எங்க நீதி இருக்கு யோசித்து பாருங்க. உலகத்தில் எங்க நீதி இருக்கு? எல்லா தீமையான செயல்களுக்கும் பாதிக்கப்பட்டவன் நீதி கிடைக்குதா? ஒரு வயசான அம்மா கோதுமையை வாங்கி அதை மாவாக திரிப்பதற்காக ஊற வச்சு காய வச்சிருக்கிறாங்க. தெருல ஒரு மாட்டை மேய்த்து கொண்டு செல்கிறான். அந்த மாடு அந்த கோதுமையை இழுத்து செய்து நடுத்தரத போட்டுட்டு போயிட்டு அந்த அம்மாக்கு நீதி எங்க? நமக்கு வேண்டுமான 50 ரூபாய் சாதாரண காசாக இருக்கலாம். பாதிக்கப்பட்ட அந்த ஏழை தாயினுடைய அந்த பாதிப்புக்கு நீதி எங்கே? ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு நாட்டிலையும் கோடிக்கணக்கான சம்பவங்கள் கேட்பார் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மனித தன்மையை வளர்க்கக்கூடிய இஸ்லாம். சாதாரண ஒரு முஸ்லிம் ரோட்ல போகும்போது ஒருவன் பாதிக்கப்பட்டு பசியால் வாடி கொண்டிருந்தால் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது தெரியுமா? இஸ்லாம் ஏற்படுத்தியது, அல்லாஹ்வுடைய வேதம் ஏற்படுத்தியது, இறை தூதருடைய வார்த்தை ஏற்படுத்தியது. செய்யறமா இல்லைங்களா? பாதிக்கப்பட்டு கையேந்தும் பொழுது உடனே அவர்கள் மீது இரக்க குணம் கொண்டு இன்றைக்கு தர்மத்திலே முன்னிலையில் நிற்பவர்கள் யார்? முஸ்லிம்கள். ஆனால் இந்த திருமறை குர்ஆனுடைய வாழ்வியலை நாம் அதிகபட்சம் எந்த அளவிற்கு நாம் பின்பற்றுகிறோமோ அந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திற்கு அது வெற்றியை கொடுக்குமே தவிர ஒருபோதும் இந்த சமுதாயத்திற்கு திருமறை குர்ஆன் இழிவை ஏற்படுத்தாது. ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா மஅஷரல் குர்ஆன், குர்ஆனை படிக்கக்கூடிய சமுதாயமே, இஸ்தகீமு, அந்த குர்ஆனை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நிலைநாட்டுங்கள். லகத் சபக்தும் சபகம் பஈதா, நீங்கள் மிகப்பெரிய உச்சத்தை அடைவீர்கள். வைன் அகத்தும் யமீனன் வ ஷிமாலன், இந்த குர்ஆனை விட்டுவிட்டு இடதுபுறமாம் வலதுபுறமாம் சென்று விட்டார். அந்த கொள்கை சிறந்தது, இந்த கொள்கை சிறந்தது, இது திராவிட கொள்கை சிறந்தது, இது திராவிட மண், இது பெரியார் மண், இது காந்தி மண் என்று அல்லாஹ்வுடைய கொள்கையை எல்லாம் தூக்கி வைத்துவிட்டு நீங்கள் மனித கொள்கைகளை தூக்கி பிடித்தான். அவன் ஆட்சிக்கு வந்தால் தான் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு, இவன் வந்துவிட்டால் இஸ்லாமிய சமுதாயம் அழிந்து விட்டது என்று குர்ஆனை பின்பற்றாமல் நீங்கள் கண்டதையும் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பாக கருதினால் லகத் லதல்தும் லலாலம் பஈதா, நீங்கள் மிகப்பெரிய வழிகேட்டு சென்று விடுவீர்கள் என்று ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இன்ன ஹாதல் குர்ஆன் ல யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இந்த குர்ஆன் எது மிக உறுதியான பாதையோ அதற்கு வழிகாட்டுகிறது. குர்ஆன் என்பது சாதாரண ஒரு வேதம் அல்ல. குர்ஆன் என்பது எது மிக சரியான பாதையோ, எது மிக உறுதியான பாதையோ அதற்கு வழிகாட்டக்கூடியது திருமறை குர்ஆன். மனிதகுலம் முழுவதையும் குர்ஆன் அழைக்கிறது. யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்துக்கும் மவ்இதத்தும் மின் ரப்பிக்கும், மனித சமுதாயமே உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான உபதேசம், தெளிவான அறிவுரை, தெளிவான வழிகாட்டுதல் உங்களுக்கு வந்துவிட்டது. ஷிஃபாவுன் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களில் உள்ள எல்லா நோய்களுக்கும் இந்த திருமறை குர்ஆன் அருமருந்து. வஹுதம் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், இந்த குர்ஆன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, பேர் அருள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த குர்ஆன் என்பது எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தக்கூடியது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த குர்ஆன் சரியான பாதையை வழிகாட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இன்றைக்கு உலகத்திலே இவர்களெல்லாம் அநீதிக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அவர்கள் குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த நீதி கிடைக்காதா என்று இயங்குகிறார்கள். அநீதிக்கு உள்ளாக்கப்படக்கூடிய மக்கள், வட்டியினால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த பொருளாதார
ஒழுக்கமற்ற வாழ்க்கையினால் பாதிக்கப்பட்ட குடும்பம், ரோஷமுடைய ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய மனைவி தவறான பாதைக்கு செல்வதை கண்டு மனம் நொந்து வேகக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்க வாழ்க்கை நம்முடைய குடும்பத்திற்கு கிடைத்து விடாதா என்று இயங்குகிறார்கள். மார்க்கத்தை மறந்து தடுமாறி செல்லக்கூடிய கணவனை பெற்ற ஒவ்வொரு பெண்ணும், தருதலைகளாக மாறிவிட்ட பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு தாய் தந்தையரும் இஸ்லாமிய வாழ்வியல் நம்முடைய குடும்பத்திற்கு கிடைத்து விடாதா? இஸ்லாத்தை பேணக்கூடிய கணவன் கிடைத்து விடாதா? திருமணம் முடிக்கும் பொழுது காசை பார்த்து திருமணம் முடிக்கிறார்கள், அழகை பார்த்து திருமணம் முடிக்கிறார்கள், செல்வ செழிப்பை பார்த்து திருமணம் முடிக்கிறார்கள். திருமணத்திற்கு பிறகு மனைவி சரியில்லை என்றால் கணவன் நினைக்கின்றான், எனக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு மனைவி கிடைத்து விட மாட்டாளா? எத்தனை கோடி இருந்து என்ன புண்ணியம்? அவன் எத்தனையோ பேர் சொல்லக்கூடிய வார்த்தை, எத்தனை அழகு இருந்து என்ன புண்ணியம்? அவளோடு வாழ்ந்து எனக்கு நிம்மதி இல்லையே என்று ஏங்கக்கூடிய எத்தனை எத்தனை ஆண்களை சமூகத்தில் பார்க்கிறோம். செல்வம் இருக்கும், செல்வாக்கம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இந்த கணவனோடு வாழ்ந்து எத்தனை என்ன புண்ணியம் இருக்கிறது, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவன் கிடைத்து விட மாட்டானா என்று ஏங்கக்கூடிய எத்தனை பெண்களை பார்க்கிறோம். அந்த குர்ஆன் யாரெல்லாம் சரியான பாதையை விரும்புகிறாங்களோ எல்லோருக்கும் சொல்லிவிட முடியாது. உள்ளத்தில் ஆணவம் பிடித்தவர்கள், ஒழுக்கமற்ற வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்கள், நான் தவறாகத்தான் செல்வேன் என்று செல்லக்கூடியவர்கள், இவங்களெல்லாம் மோதி சீரழிஞ்சு அவர்கள் சிந்திப்பதற்கு வழியே இல்லாமல் நாசமாய் போய்விடுவார்களை தவிர நீதி, நியாயம், ஒழுக்கம், சரியான வாழ்க்கை, பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும், நாட்டிலே ஒழுக்கம் நிலைபெற வேண்டும், நீதி நடக்க வேண்டும், அனைவருக்கும் பாதுகாப்பு வேண்டும், யாரும் பொருளாதார சோர்ந்து இருக்கக்கூடாது, யாருடைய அறிவும் அது மூட நம்பிக்கைகள் நிறைந்திருக்க கூடாது, எல்லோருடைய சிந்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டும், எல்லோருடைய உயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய முடிவும், ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையும் இந்த திருமறை குர்ஆன் சொல்வது சரி என்பதை உலகுக்கு காட்டும், உலகுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. பல்வேறு சிந்தனைவாதிகள் எல்லாம் இந்த குர்ஆனை படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த குர்ஆனுக்காக எத்தனை பேர் குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை எல்லாம் செய்திருக்கிறார்கள் தெரியுமா? இந்த குர்ஆன் என்பது அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாழ்க்கை. நீங்கள் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஏகத்துவ சிந்தனை, திருமறை குர்ஆனுடைய அந்த கருத்துக்கள் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்தை வந்தடைகிறது. சுஹைப் யார்? அவர் ரோம் நாட்டை சார்ந்தவர். சிறு வயதிலேயே மக்காவிற்கு வந்து விடுகிறார். தன்னுடைய உடல் உழைப்பால் சம்பாதித்து மக்காவில் பெரிய செல்வந்தராக இருக்கின்றார். இந்த இஸ்லாம் அவருடைய உள்ளத்தை தொட்டதும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றதும் அவர் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்காக மதீனாவை நோக்கி வருகிறார். அவருடைய நிலம், தோட்டம் எல்லாம் மக்காவிலே அவருக்கு சொந்தமாக இருக்கிறது. மக்காவில் உள்ள முஷ்ரிக்கீன்கள் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். ஹிஜ்ரத்துக்காக கிளம்பி வரும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், சுஹைபே அத்தைத்தனா சஅலுகன், ஒன்றுமில்லாமல் ஒட்டாண்டியாக நீ எங்களுடைய மக்காவிற்கு வந்தாய், இங்குதான் எல்லா செல்வங்களையும் சம்பாதித்தாய், இங்கு நீ சம்பாதித்து விட்டு இன்றைக்கு எங்களை எதிர்த்து சென்ற முகமதை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய போகிறாயா? நாங்கள் விட மாட்டோம். சுஹைப் கேட்டார், என்னுடைய செல்வத்தை எல்லாம் உங்களுக்கு தந்து விட்டால் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக என்ன நீங்கள் விட்டு விடுவீர்களா? நபியை பின்பற்றுவதற்கு விட்டு விடுவீர்களா? ஹிஜ்ரத் செய்வதற்கு விட்டு விடுவீர்களா? நீ தந்து விட்டால் சென்று விடலாம், எனக்கு இங்கே தோட்டம் இருக்கிறது, இங்கே நிலம் இருக்கிறது, இங்கே அந்த சொத்து இருக்கிறது, எல்லாவற்றையும் வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய மார்க்கத்தை பின்பற்ற விட்டு விடுங்கள். தன்னந்தனியாக உடுத்திய ஆடையோடு மதீனாவிற்கு வரும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், ரபிஹல் பைஉ, ரபிஹல் பைஉ, லாபமிக்க வியாபாரம், இந்த வியாபாரம் லாபம் அடைந்து விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டு வந்த ஒரு மனிதரை பார்த்து சொன்னார் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் இழந்திருக்கின்றார். ஆனால் அதைவிட அற்புதமான வாழ்க்கைக்காக அவர் பெற்ற வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அந்த திருமறை குர்ஆனை பின்பற்றக்கூடிய வாழ்க்கை, இதற்கு எத்தனை லட்சம் கோடிகளை இழந்தாலும் இந்த வாழ்க்கை அதைவிட பெருமதியானது, இது சொர்க்கத்தை பெற்றுத் தரக்கூடிய வாழ்க்கை என்று என்ற அர்த்தத்தில் நபிகள் நாயகம் சொன்னார்கள். ரபிய சுஹைப் லாபம் சம்பாதித்து விட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை வசனத்தை இறக்கி வைத்தான். وَمِنَ الرِّجَالِ وَمِنَ النَّاسِ
الناس من يشري نفسه ابتغاء مرضات الله. மனிதர்களை சிலர் இருக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக தம்மையே விலைக்கு விட்டு விட்டார்கள். அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபடி வாழ வேண்டும், திருமறை குர்ஆன் காட்டிய வழியில் வாழ வேண்டும் என்பதற்காக தம்மையே விட்டார்கள். தம்முடைய சொத்துக்களை இழந்தாலும் உயிரை இழந்தாலும் எனக்கு இந்த வாழ்க்கை தான் பெரிது என்று அந்த வாழ்க்கையை அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை முக்கியத்துவமாக கொண்டார்கள். அல்லாஹ் ரவுஃபும் பில் இபாத், அல்லாஹ் அடியார்கள் மீது கருணை மிக்கவர். இந்த வாழ்க்கையை தந்தான் அல்லவா, திருமறை குர்ஆன் மூலமாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிகாட்டை தந்தான் அல்லவா, அந்த அல்லாஹ் இந்த அடியார்கள் மீது கொண்டுள்ள கருணையினால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்திருக்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க. நஜ்ஜாசி மன்னரை சந்திக்க அந்த சபையிலே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் உரையாற்றுவார். நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம் தெரியுமா? எங்கள் வலியவன் எளியவனை அடித்து சாப்பிட்டான். நாங்கள் கற்சிலைகளை கடவுளாக கருதி கொண்டிருந்தோம். நாங்கள் ஹராமானவற்றை நாங்கள் சாப்பிட்டோம். ஒவ்வொன்றாக ஒரு பட்டியல் போடுவார். சொந்த பந்தங்களை நாங்கள் பகைத்து வாழ்ந்தோம். எங்களுக்குள் ஒற்றுமை இல்லை. இப்படியெல்லாம் நாங்கள் இருக்கும் பொழுதுதான் இந்த இறை தூதர் வந்தார். இவர் எங்களுக்கு ஓரிரை கொள்கையை போதித்தார், எல்லோரும் சமம் என்று சொன்னார், என்று தர்மம் செய்ய வேண்டும் என்று கூறினார், உறவுகளை இணைத்து வாழ வேண்டும் என்று சொன்னார். இஸ்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான சட்டங்களை எல்லாம் அந்த சபையிலே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் நஜ்ஜாஷி மன்னருக்கு மத்தியிலே அந்த சபையை எடுத்துரைப்பார்கள். அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளவு கொடூரமான வாழ்க்கை. சொல்லுவாங்களா இல்லையா? நிழலுடைய அருமை வெயில்ல நின்னாதான் தெரியும். நிழல்லையே இருந்துகிட்டு இருந்தா அந்த அருமை நமக்கு தெரியாது. இன்றைக்கு நாம் ஜாதியினால் ஏற்படக்கூடிய கொடுமைகளை அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்ம சமுதாயம் அனுபவிக்கல. நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்களா இல்லையா? அவங்க அனுபவிச்சிருக்கலாம். என்ன கொடுமை நினைக்கிறீங்க? சுப்ஹானல்லாஹ். ஒரு சுத்தமே இல்லாத ஒருவன் பல நாட்கள் பல மாதங்கள் பருத்துளைக்கு இருக்க மாட்டான். அவன் ஒரு உயர்ந்த ஜாதியில் பிறந்தவனாம். தாழ்ந்த ஜாதியில் சுத்தமாக உள்ள ஒருவன் வீதியில் வந்தால் கட்டை எடுத்து அடிக்கின்றான். தெரிந்து நடக்கிறது உரிமை இன்னைக்கும் பார்க்கணும். என்ன கொடுமை! நம்ம அனுபவிக்க அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த மாதிரி வந்து விடவும் கூடாது. இஸ்லாம் வர விடாது. எனக்கு சிலர் முஸ்லிம்கள் இருந்து கொண்டு சில வழிகேடர்கள் நாங்கள் ராவுத்தர் பரம்பரை இப்படியெல்லாம் பெருமை பேசுகிறார் அல்லவா, இதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். சஹாபாக்கள் அறியாமை காலத்தில் அனுபவிச்சாங்க. அடுத்தவன் வீட்டு ஒட்டகம் தன்னுடைய தொட்டியில் தண்ணீர் குடித்ததற்காக சாகும் போது உபதேசம் செய்வானாம். அவன் வீட்டு ஒட்டகம் தண்ணி குடிச்சிட்டு விட்டுறாத, பழிக்கு பழி வாங்கிடு. எவனோ ஒருவன் செய்த கொலைக்காக பரம்பரை பரம்பரையாக பழி வாங்கி கொண்டிருந்த சமுதாயம், வட்டியிலே மூழ்கி திளைத்த சமுதாயம். தாழ்ந்த ஜாதிக்கா உயர் ஜாதிக்காரங்கள் எல்லாம் காபாவை சுத்தும் போது ட்ரெஸ் உடுத்திட்டு சுத்துவான். தாழ்ந்த ஜாதி பெண்கள், உங்களுக்கு புனிதம் என்ன தெரியுமா? நிர்வாணமா சுத்தம். கேடு கெட்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட வாழ்க்கையில இருந்தார்கள். இந்த திருமலை குர்ஆனுடைய வாழ்க்கை வந்தது. இன்னமல் மூமினூன இஹ்வா, மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? இறையச்சம் உடையவர் தான் மிக கண்ணியமிக்கவர். இன்னல்லாஹ லா யன்துரு இலா அம்வாலிக்கும் வலா இலா சுவரிக்கும், அல்லாஹ் உங்களுடைய செல்வங்களை பார்க்க மாட்டான், உங்கள் தோற்றங்களை பார்க்க மாட்டான். வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ இலா அமாலிக்கும், உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான், உங்களுடைய செயல்களை பார்க்கிறான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மக்களே, இன்ன ரப்பக்கும் இன்ன அபாக்கும் வாஹித், உங்களுடைய தந்தை ஒரே தந்தை தான். இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான். லா ஃபதுலி அரபியின் அலா அஜமியின், ஒரு அரபி அல்லாதவனை விட அரபிக்கு எந்த சிறப்பும் இல்லை, ஒரு அரபியை விட அரபி அல்லாதவனுக்கு எந்த சிறப்பும் இல்லை, ஒரு கருப்பனை விட வெள்ளை நிறத்தவனுக்கு சிறப்பில்லை, வெள்ளையனை விட கருப்பு நிறத்தவனுக்கு சிறப்பில்லை. அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் தான் இறைவனிடத்தில் உயர்ந்தவன். அவன் கருப்பாக இருந்து அஞ்சினால் அவன் தான் உயர்ந்தவன், அவன் வெள்ளையனாக இருந்து அஞ்சினால் அவன் தான் உயர்ந்தவன். உங்களுக்கு ஆட்சி தலைவராக நியமிக்கப்படக்கூடியவர் ஒரு கருப்பின அடிமையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி அவர் ஆட்சி நடத்தினால் அவருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். மூக்கருந்த கருப்பு நிற அபிசினி அடிமையாக இருந்தாலும் அவன் நியாயமான நீதியான ஆட்சி நடத்துகிறானா அவனுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று நீதியின் அடிப்படையில் ஆட்சியை உருவாக்கி கொடுத்த திருமலை குர்ஆன். அந்த அநியாயங்கள் அக்கிரமங்களை எல்லாம் அவர்கள் அனுபவித்தார்கள்.
சொன்னார்கள், இந்த இஸ்லாம் வரும் பொழுது அந்த சுதந்திரத்தை, அந்த நியாயமான ஆட்சியை, மனிதனுடைய உள்ளத்தை, உணர்வுகளுக்கு, அறிவுக்கு தீனி போடக்கூடிய அந்த ஆட்சியை அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொண்டது. அதற்காக எத்தகைய தியாகங்களையும், எத்தகைய செல்வங்களை இழந்தாலும், எத்தனை உயிர்களை இழந்தாலும் இந்த கொள்கையை விட்டுவிடக் கூடாது, இதை எதிர்கால சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அந்த தியாகிகள் அவருடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை! அல்லாஹ் சஹாபாக்கள் இந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை பெறுவதற்காக எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். லகத் தாபு சம்பவத்திலே அல்லாஹ் நபியை புகழ்கின்றான், முஹாஜிர்களை புகழ்கின்றான், அன்சாரிகளை அல்லாஹ் போன்று சொல்கின்றான். லகத் தாபல்லாஹு அலன் நபியி வல் முஹாஜிரீன வல் அன்சார் அல்லதீன இத்தபஊஹு ஃபி ஸாஅத்தில் உஸ்ரா. இந்த நபியை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அவர் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். முஹாஜிர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக மக்காவில் தங்களுடைய சொத்துக்கள், வீடுகள், செல்வங்கள் எல்லாவற்றையும் இழந்து அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி மதீனாவிற்கு வந்தார்களே, அந்த முஹாஜிர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அன்சாரிகளை அல்லாஹ் மன்னித்து விட்டான். இவர்கள் எல்லாம் யார்? அல்லதீன தபஊஹு ஃபி ஸாஅத்தில் உஸ்ரா. மிக சிரமமான நேரத்திலே, மிக பயங்கரமான கொடுமையிலே அந்த நபியை பின்பற்றினார்கள். பல்வேறு துன்பங்களை அவர்கள் எதற்காக அனுபவித்தார்கள்? இந்த குர்ஆனுடைய வாழ்க்கை, அந்த வாழ்வியலை நாம் எப்படியாவது நாமும் பின்பற்ற வேண்டும், நம்முடைய சமுதாயத்திற்கு விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லனா துன்பங்களை அவர் சந்தித்தார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், இல் ஃபுகராஇல் முஹாஜிரீன் அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம் யப்தகூன ஃபضلا மினல்லாஹி வ ரிضவானா வ யத்தபிஊன அல்லாஹ வ ரசூலஹு. அல்லாஹ் கூறுகின்றான், அந்த முஹாஜிர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உக்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம், தங்களுடைய வீடுகளை விட்டும் செல்வங்களை விட்டும் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். எதற்காக? யப்தகூன ஃபضلا மினல்லாஹி வ ரிضவானா, அல்லாஹ்வுடைய அருளையும் திருப்தியையும் அவர்கள் நாடினார்கள். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவர்கள் பின்பற்றினார்கள். வ யன்சுரூன அல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உதவி செய்தார்கள். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள்தான் உண்மையாளர்கள். சஹாபாக்கள் இந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை பெறுவதற்காக, இந்த இஸ்லாமிய வாழ்க்கையை பெறுவதற்காக அவர்கள் தங்களுடைய வீடுகளை இழந்தார்கள், செல்வங்களை இழந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களை போன்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அவன் காட்டிய வாழ்வியலை நாம் வாழ்வதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதனுடைய இன்பத்தை அவர்கள் சுவைத்தார்கள். எதற்காகவும் அவர்கள் திருமறை குர்ஆனுடைய வாழ்க்கையை விடுவதற்கு தயாராக இல்லை. யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சம்பவத்தை முன்னிட்டு அன்சாரிகளை எல்லாம் புகழ்ந்து ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான். அந்த சம்பவம் ஒரு வீட்டுக்குள்ள நடந்த சம்பவம். அந்த சம்பவத்தை அல்லாஹ் மையப்படுத்தி ஒட்டுமொத்த அன்சாரி சஹாபாக்கள், மதீனாவுல சஹாபாக்கள், அவங்களை எல்லாம் அல்லாஹ் புகழ்ந்து ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்சாரி சஹாபாக்கள் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வல்லதீன தபவ்வவு தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம். மக்காவுல இஸ்லாத்தை ஏற்று அவங்க மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க. அந்த முஹாஜிர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாகவே மதீனாவில் இருந்த மக்கள், அன்சாரினா உதவியாளர்கள், பெருங்கொண்ட கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மதீனாவில் அவர்களுக்கு வீடுகளும் இருந்தது. வல்லதீன தபவ்வவு தார வல் ஈமான மின் கப்லிஹிம், அந்த முஹாஜிர்களுக்கு முன்பாகவே, இஸ்லாமிய வரலாற்றை படிச்சு பார்த்தீங்கன்னா மக்காவுல இஸ்லாம் வளர்வதற்கு முன்பாகவே எங்க அதிகமா வளர்ந்துருச்சு? மதீனாவில் அதிகமா வளர்ந்து விட்டது. மதீனாவில் மக்காவில் வந்து சஹாபாக்கள் வீடுகளை இழந்தார்கள், செல்வங்களை இழந்தார்கள். மதீனாவில் சஹாபாக்களுக்கு இறை நம்பிக்கையும் கிடைத்தது, வசதியாகவும் இருந்தார்கள், சொந்த ஊர்ல இருந்தாங்க. அவங்களுக்கு பயமற்ற ஒரு வாழ்க்கை இருந்தது. அல்லாஹ் சொல்றான், அந்த மக்காவில் வாழ்ந்த முஹாஜிர் சஹாபாக்களுக்கு முன்பாகவே இறை நம்பிக்கை கொண்டு மதீனாவில் தங்களுடைய வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த அன்சாரி சஹாபாக்கள் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், தங்களை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய மக்களை நேசித்தார்கள். உலக வரலாற்றில் இப்படி நடக்குமாங்கிறது ஆச்சரியம். இன்னும் யூகேல என்ன பிரச்சனை தெரியுங்களா? உலகத்தில் இருந்து எல்லாம் நிறைய நாட்டு மக்கள் அங்கே போய் குடியமர்த்தி
அவங்கள ஃபுல்லாக வெளியே அடிச்சு விரட்டணும் ஒரு கூட்டம் அங்கே என்ன செய்யறாங்க, பிரச்சனை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா நாடுகள்லையும். நம்ம இந்தியாவில் என்ன பிரச்சனை பாருங்க, பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்து பங்களாதேஷில் உள்ளவங்க வந்துட்டா அடிச்சு விரட்டணும். பல மாநிலங்கள்ல மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, கர்நாடகாவுடைய தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது, அவன் அங்கே அணை கட்டி விட்டால் எனக்கு தரமாட்டான், நம் தமிழ் எல்லாம் ஒரே நாடு, பயப்படுறோம். ஆனா அந்த மக்களை வந்து இஸ்லாம் எப்படி வார்த்தெடுத்தது பாருங்கள், எப்படி வார்த்தெடுத்தது. யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், மக்காவிலிருந்து தங்களை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய மக்களை எல்லாம் அவர்கள் உண்மையிலேயே நேசித்தார்கள். வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தன் மிம்மா ஊது. சில நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தங்களில் வெற்றி கிடைக்கும் போது அன்சாரி சஹாபாக்களை விட முஹாஜிர் சஹாபாக்களுக்கு தேவையை கருதி வாரி கொடுத்தாங்க, வாரி கொடுத்தாங்க. அல்லாஹ் சொல்றான், அந்த முஹாஜிர்களுக்கு வாரி வாரி கொடுக்கப்படுவதனால் இந்த அன்சாரியுடைய உள்ளங்கள்ல சின்ன சஞ்சலம் கூட ஏற்பட்டது இல்லையாங்க. நம்ம ஒரு ஜமாத்துல ஏற்படுதா இல்லையா? நோம் கஞ்சியில பள்ளியில் ஒரு வடையை விளம்புறாங்கன்னு வச்சுக்கிடுங்க, நீங்க வர்றீங்க, வடையை கொடுக்குறாரு, ஒரு 2 வடையை தூக்கி கொடுத்தா வச்சுக்கிடுங்க, ஒரு தகுதியான ஆளுக்கே கொடுக்குறாரு, ஒரு ரொம்ப வடையே சாப்பிடாத ஒரு ஆளுக்கு கொஞ்சம் கஞ்சி 2 வடையை தூக்கி கொடுத்துட்டா பின்னாடி நம்ம நினைச்சா நம்ம காசுக்கு 1000 வடை வாங்கலாம். இருந்தாலும் ஒரு நியாயம் இல்லாம நீதி இல்லாம நடக்க, அது சரியா தப்பு ரெண்டாவது பிரச்சனை உள்ளத்துல வருதா இல்லையா? நம்ம உள்ளத்துல அப்படி நாம இவ்வளவு வசனங்களை படிச்சும் நாம அப்படி நினைக்கிறோமா இல்லையா? இந்த அம்மா பட்டத்தை பார்த்தோம்ல, டோக்கனை ஜெராக்ஸ் எடுத்து போய் வாங்கினதுக்காண்டி எல்லாரும் 1000 ரூபாய் கட்டி டோக்கன் எடுத்தாங்களாம். ஒரு அம்மா அதை கள்ளத்தனமா என்ன செஞ்சு ஜெராக்ஸ் எடுத்து இப்ப சாப்பாடு வாங்கிட்டான். எந்த மாதிரி வந்தாங்க, நீ வந்து முகத்தை மறைச்சுக்கிட்டு வருவியா ராஸ்கல் அப்படின்னு சொல்லி முகத்தை கிழிச்சு அதை வீடியோ எடுத்து பரப்பி எவ்வளவு பெரிய சமுதாயத்துக்கு கேடு, அந்த ஊருக்கு கெட்ட பேராச்சா இல்லைங்களா? இப்படிப்பட்ட நினைப்பு நமக்கு. அந்த அன்சாரி சஹாபாக்கள் வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தன் மிம்மா ஊது, முஹாஜிர் சஹாபாக்களுக்கு வழங்கப்பட்டதினால் அவங்களுடைய உள்ளங்கள்ல கொஞ்சம் கூட ஒரு சஞ்சலம், ஒரு கெட்ட எண்ணம், இப்ப நம்ம உழைச்சு அவங்களுக்கு கொடுக்கப்படுத அப்படின்னு அந்த கெட்ட எண்ணம் ஏற்படவில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு தேவை இருந்தும் கூட மற்றவர்களுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுத்தார்கள். வமை யூக அன் ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யாருடைய உள்ளம் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறதோ, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனப்படி பார்த்தா நாம எல்லாம் பயங்கர கஞ்சம். ஏன்னா இந்த வசனம் எங்க அருளப்படுது தெரியுங்களா? யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு தேவை இருந்தும் கூட பிற மக்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வமை யூக அன் ஷுஹ நஃப்ஸிஹி, யாருடைய உள்ளம் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறதோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். இறைவனுடைய இந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒட்டுமொத்த அன்சாரிகளை பேசுகிறான். இந்த வார்த்தை ஒரு சம்பவத்தின் பின்னணி அருளப்பட்டது. ஒரு குடும்பம், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய வரலாறு தனி. உம்மு சுலைம், இவங்களும் வரலாறு தனி. மார்க்கத்துக்காகவே, குர்ஆனுடைய வாழ்வியலுக்காகவே தியாகம் செய்த கூட்டம். உலகத்திலேயே இஸ்லாத்தை ஏற்பதை முதலாக மகராக கேட்ட ஒரு பெண் இருக்க முடியும் என்றால் உம்மு சுலைம். அபூ தல்ஹா மிகப்பெரிய செல்வந்தர், காஃபிராக இருக்கின்றார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிக்க ஆசைப்படுகின்றார். யா அபா தல்ஹா இன்ன மிஸ்லக லா யுரத்து, அபூ தல்ஹாவை உங்களை போன்ற ஒரு மாப்பிள்ளை வந்தா மறுக்கவே படாது. அப்படிப்பட்ட எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு. அவர் ஒன்றும் குடிகாரர் கிடையாது, நல்ல மனிதர், செல்வந்தர், மனைவியை பொன்போல் காப்பாற்றக்கூடியவர், அப்படிப்பட்ட ஒரு மனிதர். என்றாலும் இன்னக்க ரஜுலுன் காஃபிர், நீ ஒரு காஃபிரான மனிதர், ஆனா இம்ராத்து முஸ்லிமா, நான் ஒரு முஸ்லிமான பெண், உமக்காக குர்ஆனுடைய வாழ்வியலை மீற முடியாது அல்லவா? இன்னைக்கு பாருங்க சமூகத்தில், இன்னைக்கு உயிரை கொடுத்தா அவங்களோட தான் வாழ்வேன். ஏமா கஞ்சாமா மார்க்கம் கிடையாதுமா, அவன் காஃபிர்மா, அவனோட தான் வாழ்வேன். எனக்கு அம்மா வேண்டாம், வாப்பா வேண்டாம், யாரும் வேண்டாம். 6 மாசம் கழிச்சு வயிற்றுல ஒரு பிள்ளையோட வந்து நிற்பார். சமூகத்தில் சுப்ஹானல்லாஹ், குர்ஆனுடைய வாழ்வு இல்லாதனால இவ்வளவு பெரிய கேடு. வந்து நிற்கும் போது அடிச்சு விரட்டவா முடியுது இந்த சமுதாயம். ஒரு சில குடும்பங்களில் பார்க்கிறோமா இல்லைங்களா? பெத்த தாய் காலில் விழுந்து கதறினாலும் அந்த இஸ்லாத்துக்கு எதிரான சைத்தானிய சிந்தனை உள்ளத்துல ஊறி போய் இருக்கிறது. அங்கே உம்மு சுலைம் சொன்னால்,
உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நீங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் எனக்கு எந்த மகரும் தர வேண்டாம், அதுவே எனக்கு போதும். அபூ தல்ஹா இஸ்லாத்துக்கு வந்தார். இஸ்லாத்துக்கு வந்தவர் எப்படிப்பட்ட புனிதராக மாறினார் தெரியுமா? அது ஒரு சம்பவம் இருக்கிறது. இந்த சம்பவத்தை பாருங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு விருந்தாளி வெளியூர்காரர் வர்றார். நபிகள் நாயகம் வெளியூர்காரங்க வந்தால் சாப்பாடு கொடுத்தாங்க. தன்னுடைய வீட்டில் போய் மனைவிமார்கள் சாப்பாடு இருக்கான்னு கேட்குறாங்க. தண்ணியை தவிர எதுவுமே இல்லை. அப்போ ரசூல சஹாபாக்கள் கேட்குறாங்க, இந்த விருந்தாளிக்கு யார் பாண்டை உணவு கொடுக்கின்றார்? அபூ தல்ஹா நான் உணவு கொடுக்கின்றேன் பொறுப்பேற்றுக்கிறாங்க. இன்னொரு சில அறிவிப்புகளில் அபூ தல்ஹாவை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ரசூல பொறுப்பு தள்ளுறாங்க. அவர் ஏற்றுக்கொண்டாலும் சரி, அவர் ரசூலா பொறுப்பை கொடுத்தாலும் சரி, வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. உண்மையிலேயே நம்ம ஏதோ ஒரு சம்பவமாக கடந்து செல்கிறோம். இதை சிந்தித்து பார்த்தால் கண்களில் கண்ணீர் வர வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இப்படியும் இதுதான், இந்த மாதிரி நடக்கிறது தான் தாராளத்தன்மை என்று சொன்னால் நாம் அந்த லிஸ்ட்ல வர முடியுமான்னு யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி நடப்பவர்கள் தான் கஞ்சத்தனத்திலிருந்து விடுபட்டவர் என்று சொன்னால் நாம் எல்லாம் எவ்வளவு பெரிய கஞ்சன், எவ்வளவு பெரிய சுயநலவாதி என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அபூ தல்ஹா வீட்டுக்கு வர்றார். உம்மு சுலைம் இருக்கிறான். நீங்க புகாரி முஸ்லிம் ஹதீஸை படிச்சீங்கன்னா ஒரு சில அறிவிப்புகள்ல தான் இவங்க அபூ தல்ஹா உம்மு சுலைம் என்பது தெரிய வரும். பொதுவாகத்தான் செய்தி வரும். ஆனா அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் உம்மு சுலைம் என்பது சில அறிவிப்புகள் தெளிவுபடுத்துகிறது. உம்மு சுலைம் சொல்றாங்க, அபூ தல்ஹா சொல்றாரு, அக்ரிமி லைஃப ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துங்கிறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில் உரையாடல், மா இந்தனா இல்லா கூத்து சுபியானினா, நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்கு, நமக்கே இல்லையே, நான் எப்படி கொடுக்கிறது? அப்ப அவர் சொல்றாரு, நீ ஹையி தாமக்கி சாப்பாட்டை எடுத்து வை, அஸ்பஹி சிராஜிக்கு விளக்க அணைச்சிரு, நவ்விமி சுபியானைக்கு பிள்ளைங்க சாப்பாடு கேட்டு அழுதாங்கன்னா தூங்க வை. எந்த தாய்க்கு இன்னைக்கு மனசு வரும் சொல்லுங்க பார்ப்போம். நம்மில் எத்தனை பேருக்கு இப்படி மனசு வரும்? புள்ள சாப்பாடு கேட்டு அழுதா பிள்ளைகளை தூங்க வச்சுட்டு விருந்தாளியை உபசரிக்கணும், மற்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற மனநிலை நம்மில் எத்தனை பேருக்கு நாம் நினைக்கவா நம்ம முற்படுவோமா? நினைச்சு பார்க்கறதுக்கு. நம்ம பிள்ளைங்க பசியில சாப்பாடு இல்லாமல் இருக்குதுங்க. ஒரு சூழல்ல ஒருவர் வாடுகிறார், பசியில் வாடுறாரு, நம்ம நினைத்து பார்ப்பதற்காக முன்வர வேண்டும். அது உண்மையான இறையடியாருடைய பண்பு. நீ சாப்பாடு எடுத்து வைமா, பிள்ளைகளை தூங்க வச்சுது. ஆனா அன்றைய விருந்தாளிகள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம் சொன்னோம்னா, யார் சாப்பாடு கொடுக்குறாங்களோ அவங்களும் கூட சேர்ந்து சாப்பிடணும். அப்ப இவர் சொல்றாரு, நம்ம விருந்தாளி நாம சாப்பிடுவாரு, 3 பேருக்கு சாப்பாடு தட்டை எடுத்து வை, பிள்ளைகளை தூங்க வச்சிருங்க முன்னாடியே. அவருடைய சாப்பாட்டு தட்டில் மட்டும் உணவை வைத்து விட்டு நம்முடைய தட்டுக்களில் உணவு வைப்பதை போன்று நடிக்க வேண்டும். எப்ப நடிக்கணும்? விளக்கை ஆஃப் பண்ணிட்டு நடிக்கணும். அந்த மாதிரியே விருந்தாளி அழைச்சிட்டு வர்றாங்க. இந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, அவருடைய தட்டில் மட்டும் சாப்பாட்டை எடுத்து வைக்கிறாங்க. இவங்க தட்டில் சாப்பாடை எடுத்து வைக்கிற மாதிரி நடிச்சுட்டு விளக்கு அணைச்சிடுறாங்க. இருட்டில் ஒண்ணுமில்லாத ஆப்பை எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு 2 பேர் நபியனாங்க சொல்றாங்க, பாத்தத்தா தாவியை, வயிறு ஒட்டியவர்களாக இரவு பொழுதை கழித்தார்கள். அபூ தல்ஹா உம்மு சுலைம் வயிறு ஒட்டி, சாப்பாடு வழி இல்லாம. சரி, யார்ட்டையும் போய் சொன்னாங்களா? யார்ட்டையும் போய் சொல்லல. மறுநாள் காலையில சுபுஹ் வக்தில அவர் பாட்டுக்கு அமைதியா ரசூலுல்லாஹ் சபையில உட்கார்ந்துருக்கிறான். நபிகள் சொன்னார்கள், லஹிகல்லாஹு மின் ஃபஆலிக்குமா, உங்கள் இருவருடைய செயலை கண்டு அல்லாஹ் சிரித்தான், படைத்த ரப்பு சிரித்தான். அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கி வைத்தான். நான் சொன்ன ஆயத்தை, வல்லதீன தபவ்வவு الدار والஈமான மின் قبلهم يحبون من هاجر இலைஹிம், அந்த முஹாஜிர்களுக்கு முன்பாகவே தங்களுக்குரிய வீடுகளையும் இறை நம்பிக்கையும் சொந்தமாக்கி கொண்டிருந்த அந்த கூட்டம் தங்களை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய வரக்கூடியவர்களை நேசித்தார்கள். வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தம் மிம்மா ஊது, அவர்களுக்கு கொடுப்பதில் எந்த ஒரு சஞ்சலத்தையும் தங்களுடைய உள்ளத்தில் அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. யூசிரூன அலா
அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தமக்கு தேவை இருந்தும் கூட அவர்கள் மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். வமை யூக அன் ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யாருடைய உள்ளம் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறதோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த அடியார்களிடத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்புகிறான், திருமறை குர்ஆன் எப்படிப்பட்ட வாழ்வியலை நமக்கு தருகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அபூ தல்ஹா பாருங்க, அல்லாஹ் பெரிய செல்வ செழிப்பை கொடுத்தான். அபூ தல்ஹாக்கு செல்வ செழிப்பை அல்லாஹ் கொடுத்தான். எப்படிப்பட்ட செல்வ செழிப்பு தெரியுமா? மஸ்ஜிது நபவிக்கு முன்பாக பைருஹாங்கிற ஒரு தோட்டம், சாதாரண தோட்டம் கிடையாது, செழிப்பான தோட்டம். மஸ்ஜிது நபவிக்கு முன்னாடி நபிகள் நாயகம் கூட ஃப்ரீயா ஓய்வா இருக்கும்போது தோட்டத்தில் போய் தான் என்ன செய்வாங்க, அவங்க ஓய்வு எடுப்பாங்க, தண்ணி குடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான தோட்டம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமுதாயம் குர்ஆனை எப்படி பார்த்தது என்று பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். நீங்க எந்த செல்வத்தை நேசிக்கிறீர்களோ அந்த செல்வத்தை செலவு செய்யாதவரை நன்மையை அடைய முடியாது. நீங்கள் எந்த செலவு நன்மையாக நல்ல காரியங்கள் செலவு செய்தாலும் படைத்த இறைவனுக்கு அது தெரியும். ஆயத்துடைய வசனம். அபூ தல்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். நீங்கள் எந்த செல்வத்தை நேசிக்கிறீர்களோ அதை இறை வழியில் செலவு செய்தால் தான் நன்மையை அடைய முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் எதை செலவு செய்தாலும் அதை எதற்காக செய்கிறோம் என்று அல்லாஹ்விற்கு தெரியும் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். இன்ன அஹப்ப அம்வாலி இலைய பைருஹா, என்னுடைய செல்வங்களிலேயே எனக்கு ரொம்ப 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 விருப்பத்திற்குரிய செல்வம் பைருஹா. அப்படின்னா அவருக்கு நிறைய செல்வம் இருக்குது. இந்த அபூ தல்ஹா எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் பாருங்க. வயது ஒட்டிய ஒரு காலத்துல பிள்ளைகளை தூங்க வச்சுட்டு விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுத்து வயது ஒட்டி தூங்குனாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எப்படிப்பட்ட பரக்கத், ஏராளமான செல்வங்கள். அந்த செல்வத்தில் பரக்கத் ஒரு விருப்பமிக்க செல்வம் பைருஹா. அல்லாஹ்வின் தூதரே, லஹா யா ரசூலல்லாஹ் ஹைஸாராக்கல்லாஹ், அல்லாஹ் எப்படி விரும்புவானோ, எப்படி செஞ்சா இறைவனுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி இந்த செல்வத்தை நீங்க பயன்படுத்திக்கிடுங்க. அர்ஜு பிர்ரஹு வ துஹ்ரஹு இன்தல்லாஹ், என்னுடைய நன்மையையும் என்னுடைய சேமிப்பையும் அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்கிறேன், இதை நீங்க வச்சுக்கிடுங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க. அந்த வார்த்தையை சொன்னோன்னு இறை தூதர் சொன்னார்கள், பஹ். பஹ்னு என்ன தெரியுமா? நம்ம ஏதாவது ஒன்ன ரொம்ப விருப்பத்திற்குரிய ஒன்றை பார்த்துட்டா சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. சூப்பர்னு ஆச்சரியமா கத்துனா எப்படி இருக்கும்? அதே மாதிரி அரபியில் சொல்லு பஹ். பஹ் மாதும் ராபிகும், ஆஹா இது எவ்வளவு லாபகரமான செல்வம். கபில்னாஹு மின்க வ ரதத்னாஹு அலைக, அபூ தல்ஹாவே அதை உம்மிடமிருந்து ஏற்றுக்கொண்டோம், உம்மிடமே திருப்பி தந்து விட்டோம். நபிகள் சொன்னாங்க, அபூ தல்ஹாவே அதை உம்முடைய உறவினர்களுக்கு நீங்கள் பங்கிட்டு கொடுத்து விடுங்க. அபூ தல்ஹா உறவினர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். எந்த மாதிரி திருமறை குர்ஆன் அந்த சமுதாயத்தை எப்படி பண்படுத்தியது என்று பாருங்கள். 23 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய தேசங்களை எல்லாம் அவருடைய காலடியின் கீழ் வந்தது என்று சொன்னார். அவர்கள் திருமறை குர்ஆனை வாழ்வியலாக கொண்டார்கள். நம்மெல்லாம் அந்த சமுதாயத்தோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும்போது சில நேரங்களில் 4:30 மணிக்கு முடிக்கணுமோ முடிச்சிடலாம். நம்ம அந்த சமுதாயத்தோடு ஒப்பிடும்போது நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தால் நாம் ரொம்ப பலவீனமான இறை நம்பிக்கையில் இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிறான். அந்த சமுதாயத்தை எப்படிப்பட்ட வாழ்வியலை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதற்காக ஒரு சில சம்பவங்களை சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசத்திற்குரிய மனைவி ஆயிஷா. நபிகள் கேட்கப்படுது, உலகத்திலேயே உங்களுக்கு நேசத்திற்குரிய யார் என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னாங்க ஆயிஷா என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ்க்கு ஆயிஷாக்கு அடுத்து உலகத்திலேயே ஆண்களில் யார் ரசூலை நேசிச்சாங்கன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த அபூபக்கர் சித்திக்குடைய அருமை மகளார் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க மேல ஒரு அவதூறு சம்பவம் நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். அந்த அவதூறு சம்பவத்தில் முனாஃபிக்கீன்களும் ஈடுபட்டார்கள், ஒரு சில நபி தோழர்களும் ஈடுபட்டார்கள். நபி தோழர்கள் சஹாபாக்கள் முனாஃபிக்கீன்கள் ஈடுபட்டாங்க. அதுல சில நபி தோழர்களும் இருந்தார். அவர்கள் ஒருவர் தான் மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சரி, இந்த மிஸ்தரி யார் தெரியுங்களா?
இவங்க ஹிஜ்ரத் பண்ணி அந்த குர்ஆன் ஆயத்தை படிக்கும்போது அல்லாஹ் பொதுவாக பேசுவான். இந்த சம்பவத்தில் குர்ஆன் ஆயத்து அருளப்பட்டது. அப்ப இந்த மிஸ்தக் யாருன்னா, இவர் ஒரு ஏழைன்னு சொன்னோம்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நெருங்கிய உறவினர், ஹிஜ்ரத் என்ற தியாக பயணத்தை மேற்கொண்டவர். இவர் ஏழையாக இருந்த காரணத்தினா அபூபக்கர் தான் அவங்களுக்கு நிறைய பொருளாதார உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அபூபக்கர் அவருடைய பொருளாதார உதவியை பெற்று வரக்கூடிய சகோதரர் மிஸ்தக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல அவதூற பரப்புறதுல இவங்களும் பெரும் பங்காற்றாங்க. அப்போ அவங்க பரிசுத்தமானவர்கள் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வசனம் இறக்கப்பட்டவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பயங்கரமான ஆத்திரம், கோபம். அவங்க சொல்றாங்க, வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தஹின் பஅதஹு அபதா. இதற்கு பிறகு நான் மிஸ்தகுக்கு எந்த உதவி செய்ய மாட்டேன். என் மகள் மேல இவ்வளவு பெரிய அவதூற பரப்பி இருக்கிறாரு, அவருக்கு நான் உதவி செய்யணுமா அப்படின்னு செஞ்சிடறாங்க. இனிமேல் நான் இவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துன் நூர் அது ஒரு ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். வலா யல்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅத்தி அய்யூது உலில் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின் ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ் பொதுவா பேசுறான். உறவினர்களுக்கும் இந்த மிஸ்தக் உறவினர், வல் மசாகின் ஏழைகளுக்கும் இந்த மிஸ்தக் ஏழை, வல் முஹாஜிரின் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் இந்த மிஸ்தக் ஹிஜ்ரத் செய்தவர். அவர் அவதூறு பரப்பி இருக்கிறாரு, ஆனால் அவர் ஒரு ஏழை, அவர் ஒரு உறவினர், அவர் ஹிஜ்ரத் என்ற தியாக பயணத்தை மேற்கொண்டவர். இப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய மாட்டோம், செலவு செய்ய மாட்டோம் என்று நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள். அவர்களுடைய தியாகத்தை பாருங்கள், அவர்கள் உறவினர் என்பதை பாருங்கள், அவர்கள் ஏழை என்பதை பாருங்கள். அவர்களை மன்னித்து அவங்க செஞ்ச அநியாயத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுங்கள். அலா துஹிப்பூன அய்யஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் மிகப்பெரிய மன்னிப்பவன், கருணையாளன் என்ற ஆயத்து அருளப்பட்டவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்களில் இருந்து கண்ணீர் அப்படியே தாரை தாரையாக ஓடியது. பலா இன்னி உஹிப்பு அய்யஃபிரல்லாஹு லி. அல்லாஹ் என்னை நேசிப்பதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த நேரத்திலே சொன்னார்கள், வல்லாஹி லா அன்ஸிஉ அலா மிஸ்தஹின் அபதா. அல்லாஹ்வே சத்தியமாக சொல்கிறேன், இனிமேல் இந்த மிஸ்தஹிற்கு செய்யக்கூடிய உதவியை நான் ஒருபோதும் நிறுத்த மாட்டேன். இது அந்த திருமறை குர்ஆன் ஏற்படுத்திய வாழ்வியல். இது போன்ற சம்பவங்கள் ஆயிரக்கணக்கில் நிறைந்து காணப்படுகிறது. அந்த சமுதாயம் அப்படிப்பட்ட ஒரு பண்படுத்தப்பட்ட சமுதாயமாக, எந்த எதிரிகளாலும் வீழ்த்த முடியாத சமுதாயமாக, திருமறை குர்ஆனை பற்றி பிடிக்கக்கூடிய சமுதாயமாக இருந்த அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கை திருமறை சொல்லக்கூடிய வாழ்வியல். நாமும் இதை பற்றி பிடித்தால், நாமும் இந்த திருமறை வழி நடந்தால், இந்த திருமறை குர்ஆன் நம்மை மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும். எந்த விதமான அநியாயக்காரர்களுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் அடக்குமுறைக்கும் நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த திருமறை குர்ஆன் நம்முடைய வாழ்வை, இறை உதவியை நமக்கு பெற்றுத்தரும். அல்லாஹ் சொல்கின்றான், வலா தஹினு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் சோர்வடைந்து விடாதீர்கள், நீங்கள் கவலைப்பட்டு விடாதீர்கள். நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள். இந்த திருமறை குர்ஆன் நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும் என்ற இறைவனுடைய பாதை. இது அல்லாஹ்வுடைய கையில். அல்லாஹ் வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ்வுடைய கையிலே திருமறை குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு. அதை பிரிந்து விடாதீர்கள் என்ற இறைவனுடைய கட்டளையை நாம் ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய உள்ளத்தில் இருத்தி அந்த திருமறையை வாழ்வியலாக்குவோம், நபி வழி நடப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.